அல்லேலூயா, அல்லேலூயா. குயவன் கையில இருக்க களிமண் தான் நம்ம எல்லாமே. அவருக்கு தெரியும் அதை உடைக்கணுமா, எப்படி உருவாக்கணும்னு தெரியும். சில நேரங்கள்ல அதை நல்லா உடைச்சு இது பண்ணாதான் நன்றாய் வரும். அதனாலதான் நல்ல குயவன் கிட்ட போயிட்டு கொடுப்பாங்க. அது ஒரு பாடலா நான் கொஞ்ச நாள், ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக அந்த பாட்டை நான் ரொம்ப வருடங்களுக்கு முன்பதாக கேட்டேன். அதுல இருக்கிற ஆழம் பாத்தீங்கன்னா, அதுல வார்த்தைக்கு எப்பவுமே ஜீவன் இருக்கும். ஒரு பாடலை கேட்கும் போது நம்ம ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னு கேட்கக்கூடாது. அதுல ஒரு ஜீவனோடு கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சின்ன 2007 இருந்து அப்படிதான். அடுத்த ஆண்டு வந்தா பாடல் பாட ஆரம்பிச்சு தேவனுக்காக 20 ஆண்டுகள் ஆக போகிறது. அவருக்காக எவ்வளவு பாடல்கள் பாடினாலும் அது பத்தாதுன்னு தெரியும். ஆனா சந்தோஷமா இருக்கும் ஒரு பாட்டு பாடும் போதும். குயவன் கையில் இருக்கும் களிமண் நாங்களையா, உடைப்பதும் அடிப்பதும் உருவாக்கி ரசிப்பதும் சித்தம் தானையா. கேள்வி கேட்க முடியாதையா, நாங்கள் களிமண்ணுதானையா. உம்மை கேள்வி கேட்க முடியாதையா, நாங்கள் களிமண்ணுதானையா. பரிகாரியே பரிகாரியே, கண்ணோக்கி பாரும் தேவா. ஞானமாய் உலகை படைத்தவரே, சாயலால் எம்மை உருவாக்கினீர். இந்த களிமண்ணுக்காக கதறுகிறேன், அவள் காயத்தை ஆற்றிடும் பரிகாரியே. அதாவது இந்த பாடல் எப்படி வரும் அப்படின்னா, களிமண்ணா இருக்கிற ஒரு பெண் இருக்கிறாங்க, களிமண்ணை போல கஷ்டப்படுறாங்க. குயவன் என்ன பண்றான், அடிக்கிறான். ஆனா உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த அடிகள் தான் உருவானதுக்கு அப்புறமா பேசப்படும். அந்த அடிகளை தாங்கணும். அவ்வாறுதான் அக்காவும் தாங்கிட்டு இருக்காங்க, அண்ணாவும் தாங்கிட்டு இருக்காங்க. அந்த அடிகள் தான் உங்களை ஒரு நல்ல ஒரு பாண்டமா மாற்றி வைக்க போகிறது. அந்த குயவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு தெரியும், அடிக்கிறார் அப்படின்னா நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. உடைப்பதும் அடிப்பதும் உருவாக்கி ரசிப்பதும் சித்தம் தானையா. அவர் அடிக்கிறாருனாலே உருவாக்க போறாருன்னு அர்த்தம். நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா நீங்க உருவாக்கி நிக்கும் போது சாட்சி சொல்லுவீங்க, தேவன் எங்களை அடித்தது உண்மைதான், கோபமா அடிக்கல, பாசமா அடிச்சாரு. அந்த அடி எங்களுக்கு ஏதோ சாட்டையில அடிச்ச மாதிரி இல்ல, பூவால் அடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வைப்பார். நேரடியா தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுறேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை இன்று என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஆர்வமா இருக்கும், எனக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா நானுமே கேட்க போறேன். ஏன்னா பேசுகிறது மாம்சம் அல்ல, ஆவியானவர் பேசுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? எப்படி நம்ம அறிந்திருக்கிறோம்? தைரியமாய் அறிந்திருக்கிறோம். இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை, தைரியமாய் இரு. எந்த காரியத்திலையும் தைரியமா இருக்கணும் அப்படின்றார். அந்த தைரியம் தான் நடத்தும். என்ன தைரியம் இருக்கணும்? நான் என்ன கேட்டுக்கொண்டேனோ அதை தேவன் எனக்கு சாதாரணமா தர மாட்டாரு, அற்புதமாய் கொடுப்பார். அதனாலதான் எந்த பாடல் எழுதினாலும், எந்த கவிதை எழுதினாலும், எழுதியது என் விரலாய் இருக்கக்கூடாது, எழுத வைத்தது உம்முடைய குரலாய் இருக்கணும்னு. அதனாலதான் தேவன் வார்த்தைகளை கொடுப்பார். அந்த வார்த்தைகள் எப்படி தெரியுமா மாறும்? அவமானங்களும் அவமதிக்கிறதே, அன்பிழந்த அடைமழை நானோ, அசையாமல் ஆசையில் இசை தேடும் அறிவிழந்த ஆற்றின் மீனோ அப்படின்னு நம்ம கேட்போம்.
அவர் சொல்லுவார், விரைவில் மலரும் விசித்திர மலராய் வியந்து நின்றேன். நம்மை சொல்லும்படி வைப்பார். வியந்தே நின்றேன் விடிவெள்ளி நீர் தந்ததினால் விண்கண்ணங்கள் சிவந்ததினால். நம்ம கேட்கிறோம், அவமானங்கள் கூட என்ன அவமதிக்குது. அன்பிழந்த அடைமழையா இருக்கிறேன், அசையாமல் ஆசையில் இசை தேடும் அறிவிழந்த ஆற்றின் மீனா இருக்கிறேன். அறிவிழந்த ஆற்றின் மீனுக்கு தான் ஆகாரத்தை கொடுப்பார். நம்ம சில நேரங்கள்ல அறிவு இழக்கணும். நம்ம அறிவை கொண்டு வாழணும்னா அவரோட ஞானம் கிடைக்காது. நாம் நம்முடைய அறிவை இழந்தால்தான் அவருடைய ஞானத்தை பெற்று திருப்தியாக வாழ்வோம். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், நீங்க தைரியமா இருக்கும் போது நீங்க என்னென்ன கேட்டுக்கொண்டு இருக்கீங்களோ அதை தேவன் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாய் நிச்சயமாய் தருவார். ஏதோ கொடுக்க மாட்டாரு, அற்புதமாய் கொடுப்பார். மறுபடியும் வாசிங்க. அப்ப இதுல குறிப்பிட்டு கேட்டால்னு இருக்கா? இல்ல, ஏதாகிலும் கேட்டால், என்ன கேட்டாலும் கொடுப்பார். என்னோட பசங்களோட வாழ்க்கை வருங்காலத்துல எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனா நீங்க எப்படி வேணா மாத்துங்கப்பான்னு கேட்க கூடாது, அற்புதமா மாத்துங்கப்பான்னு கேட்கணும். ஏதாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நம்ம கேட்டா அவர் செவி கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கணும், தைரியம் இருக்கணும். அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஏன் தைரியமா இருக்கணும் அப்படின்னா, இந்நாள் வரை அவர் என் வாழ்க்கையில் செய்தார், நான் தைரியமா இருந்தேன், எனக்கு செஞ்சாரு, இனிமேலும் நான் தைரியமா இருப்பேன். தேவன் எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார், நான் கேட்டுக்கொண்டபடியே செய்வார், அதற்கு மேலாகவும் செய்வார். சாட்சி சொல்லும் போது சொல்லுவோம் பாத்தீங்களா, நான் கூட நினைச்சேன், என்னோட மாம்சத்தின்படி யோசிச்சேன், ஆனா தேவன் எல்லாத்தையும் மாற்றி நான் என்ன நினைச்சனோ அது இல்லாம சந்தோஷத்தின் கண்ணீரை கொடுத்தாரு. இன்னைக்கு நான் யாருமே பார்க்காத ஒரு உயரத்துல இருக்கேன், தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவன் வைப்பார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 7:27. 2 சாமுவேல் 7:27. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய வெளிப்படுத்தினீர். ஆகையால் தைரியம் இருக்கணும், மன தைரியம் இருக்கணும். விண்ணப்பம் எப்ப நம்ம செய்யணும் அப்படின்னா, தேவன் எனக்கு மன தைரியத்தை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், வீடு கட்டி கொடுப்பேன்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார். உமது அடியானுக்கு என்ன வார்த்தை நீங்க கொடுத்தீங்களோ அந்த வார்த்தையின்படி செய்வீங்கப்பா, அதை தான் நான் கேட்பேன். ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேலைக்காக வேண்டிட்டு இருக்கீங்க, அந்த வேலை வரத்துக்கு காலதாமதம் ஆகுது, ஆனா தேவன் ஊழியர் மூலமாவோ வேத வசனத்தின் மூலமாவோ நீ கேட்டுக்கொண்டதெல்லாம் உனக்கு வாய்க்கும் அப்படின்னு வார்த்தை வருதுன்னு வைங்க. அந்த வேலைக்காக என்ன பண்ணுவீங்க? காத்துட்டு இருப்பீங்க, அதுக்காக முட்டி போட்டு பிரேயர் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா அவர் வார்த்தை கொடுத்துட்டாரு, தைரியத்தோட இருக்கீங்க, அதை தான் கேட்பீங்க. அதை விட்டுட்டு வேற வேலைக்கு போக மாட்டீங்க. அப்படி போனீங்கன்னா தேவனுடைய வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லைன்னு அர்த்தம். அந்த தைரியம் மனதைரியம் இவருக்கு இருந்தது. இது எங்க உறுதியாவது தெரியுமா? 1 நாளாகமும் 17:25 வாசிங்க. 25. 1 நாளாகமும் 17:25. வெளிப்படுத்தினீர். அங்க வெளிப்படுத்துறாரு பாத்தீங்களா, நம்ம பார்த்தோமே 2 சாமுவேல்ல. வெளிப்படுத்தினீர். இப்ப தேவன் உங்களுக்கென்று ஒரு உறுதியான ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாருன்னு வைங்க, அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க, மன தைரியமா ஜெபம் பண்ணுங்க. அது எனக்கு வாய்க்கும் நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளாக தேவன் வாய்க்கும்படியாக செய்வார். விசுவாசிகள் மாத்திரம் கைகளை வருத்துங்க. தாவீதோட வாழ்க்கையில் அவ்வாறு நடந்தது. நார்த்தான் தீர்க்கதரிசியை கொண்டு வார்த்தையை கொடுக்கிறாரு 2 சாமுவேல்ல. அப்புறமா அந்த வார்த்தை இவ்வாறாக நிறைவேறுகிறது,
அதை எப்படி உறுதிப்படுத்துறாரு பாருங்க. நீர் சொன்ன வார்த்தையை நான் உறுதியா நம்புறேன், நான் விண்ணப்பமா கேட்பேன், ஏன்னா நான் மன தைரியமா இருக்கிறேன், கண்டிப்பா நீங்க என்ன நடத்துவீங்க. இன்னும் ஒரே ஒரு காரியம், எபிரேயர் 10:20. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசித்தவருக்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். உண்மையுள்ள இருதயம், பூரண விசுவாசத்தின் நிச்சயம், இது இருக்கணும். 3 காரியங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில தைரியமா இருங்க, மன தைரியமா இருங்க. அவர் ரத்தத்தினால் எனக்கு விடுதலை கிடைச்சது, அதனால தைரியமா இருப்பேன். மறுபடியும் வாசிங்க அந்த வசனம் மட்டும். அவருடைய ரத்தத்தினால் நமக்கு தைரியம். அவர் நமக்கு ரத்தம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம விடுதலையா இருக்கும். அந்த தைரியம் இருக்கணும். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே இந்த வாழ்விலே, இந்த வாழ்வினிலே என் இயேசு போதுமே. யார் போதும் நமக்கு? இயேசு போதும். எந்த நாளுமே அவர் போதும். அவருடைய ரத்தம் நம்மை விடுதலை ஆக்கியது உண்மை அப்படின்னா, அவர் நம்மளுடைய வாழ்க்கையில வாக்கு கொடுத்ததும் உண்மைதான். ஒன்னே ஒண்ணு மட்டும் கொடுங்க. நீங்க கேட்கலாம், என்ன நான் செலுத்திடுவேன் 1000 பாடல்களோ, என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். 2024 1000 பாடல்கள் எழுதி முடிச்சுட்டு முட்டி போட்டு இதை தான் சொல்றேன். 1000 நாளைக்கு பின்ன யாரும் என்கிட்ட வந்து தேவனுக்காக என்ன பண்ணன்னு கேட்க முடியாது. உமக்காக 1000 பாடல்கள் எழுதியிருக்கிறேன், ராகம் ஏற்றி எழுதியிருக்கிறேன் அப்படின்னா நீர் மட்டும் தான் நடத்திருக்கிறேன், என்னோட மாம்சம் அல்ல. நான் என்னோட சொந்த கைகள்ல எழுதுனேன் அப்படின்னு சொன்னா என்னை விட மூட யாருமே இல்லை. நான் எப்பவுமே சொல்றது, நான் சாதாரண ஒரு மனிதன் தான், ஆனா எனக்குள்ள இருக்கிற பெரிய தேவன் நீங்க இருக்கீங்க, என்னை கண்டிப்பா நடத்துவீங்க. பேதையாகிய என்னை மறைத்து அந்த மேதை வெளிப்படுவார்னு சொல்லிட்டு தான் எப்பவுமே சொல்லுவேன். அதனாலதான் வார்த்தைகள் 2017 இருந்து இதுவரைக்கும் தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். ஒரு பாடல் எழுதும் போதும் அப்படிதான் எழுதுவேன். இதுவரை 1070 பாடல்கள் 6 மொழிகள் எழுத வச்சார். எப்படி எழுதுனன்னு தெரியாது, தெலுங்குல எப்படி எழுதுனன்னு தெரியாது, மலையாளத்துல எப்படி எழுதுனன்னு தெரியாது, தேவன் எழுத வைத்தார். தேவன் உங்களை நடத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா, நீங்க எப்படி மூடதனமா இருந்தாலும் அறிவில்லாத இருந்தாலும் உங்களை தேவன் நன்றாய் உயர்த்துவா. உயர்த்தும் போது உங்களை தாழ்த்தணும், தேவன் மட்டும்தான் உயர்ந்து இருக்கணும். எல்லா பெருமைக்குரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அப்போ தேவன் என்ன வார்த்தை கொடுத்தாரோ அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வச்சு விண்ணப்பம் பண்ணுங்க. நான் தைரியமா இருப்பேன், மன தைரியமா இருப்பேன், உம்முடைய ரத்தத்தினால் எனக்கு தைரியத்தை கொடுங்க. அந்த தைரியத்தை நான் பெற்றுக்கொண்டு வாழும் போது நீங்கள் என்னோட வாழ்க்கையில் என்ன வார்த்தைகள் கொடுத்தீர்களோ அந்த வார்த்தையில் என்னோட வாழ்க்கை மாறும். அந்த நம்பிக்கையோட இருங்க. ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிச்சிடலாம். அதே 1 யோவான் 5:15 வாசிங்க. மேல 14 வாசிட்டு நீங்க கீழே வாசிங்க. 15. நாம் ஏதாகிலும் அவருடைய சித்தத்தை கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். கேட்டவைகளை
பெற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொள்வோம் இல்ல, பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். இததான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தேவன் நான் என்ன கேட்கிறனோ அதை எனக்கு கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கை இருக்க கூடாது. கொடுத்துட்டார், அந்த நம்பிக்கை இருக்கணும். என்ன கேட்டாலும் கொடுப்பார். ஆனா அதுல தேவனுடைய சித்தம் இருக்கான்னு பார்க்கணும். நீங்க சொன்னீங்க, கண்டிப்பா நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க நம்புறேன். என்னன்னா பண்ணாதீங்க, ஒரு நாளும் வெட்கப்படுத்தாதீங்க. வெட்கப்படுத்த மாட்டார். பவுல் சொல்லும் போது சொல்லுவார், தீமோத்தேயுக்கு எழுதுவாரு, என்னன்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சீனியர் இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு சீனியர் ஜூனியருக்கு ஒரு அந்த அட்வைஸ் கொடுப்பாங்க பாத்தீங்களா, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனாலும் கொஞ்ச நாள் கஷ்டப்படுப்பா, அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் பழகிடும், அப்புறம் ஈஸி ஆயிடும் அப்படின்வாங்கல்ல. அது போல பவுல் என்ன பண்ணுவாருன்னா தீமோத்தேயுக்கு சொல்லுவார். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். பாடுகள் வரும் தான், இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் தான். ஆனா தேவன் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தும்படியாக செய்ய மாட்டார். அழகா இருப்பார் அவரு. ஒரு நாளும் உங்களுக்கு நேரம் வாய்க்கும் போது 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு அப்படியே வாசிச்சு பாருங்க. தெளிவா சொல்லுவாரு. பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், இக்கட்டான சூழ்நிலைகள் வரும், இந்த சிறைச்சாலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் கூட வரும். ஆனா ஒரு நாளும் என்னை தேவன் வெட்கத்துக்குள்ளாக நடத்த மாட்டார், சாட்சியாய் வைப்பார். அதனாலதான் அவர் தைரியமா சொல்றாரு. கொரிந்தியர்ல அவர் சொல்லும் போது சொல்றாரு, இந்த பலவீனத்தை குறித்து நான் ஒரு மாதிரி துக்கமா இல்ல, இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், அவருடைய வல்லமை என் மேல் தங்கும்படி. இந்த பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். நான் ஒரு நாளும் வெட்கப்படும்படியாக தேவன் செய்யவே மாட்டார். நான் ஆராதிக்கிறவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன்றார். சாதாரண மனுஷன் இல்லப்பா நான் விசுவாசிக்கிறது, அண்ட சராசரத்தைய படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேல் என்னோட நம்பிக்கை, விசுவாசம், தைரியம் இருக்கு. அதனால் நடத்துவார். என்னோட ஊழிய பாதையில நீங்க பாத்தீங்கன்னா பவுலோட காலகட்டத்துல அவர் எப்படி வேணா போயிட்டு இருக்கலாம். அதாவது அவரை போல ரொம்ப கடின இருதயம் உள்ளவர், எல்லாரையும் கொலை செஞ்சவர் வேற யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவரையே தம்மஸ்கு வீதியில சந்தித்து ஊழியத்துக்கென்று அழைத்து இந்த 66 புஸ்தகத்துல கிட்டத்தட்ட 13 இருந்து 14 புஸ்தகங்கள் பவுல எழுதும்படியாக தேவன் வைத்தார். தேவன் எப்படி நடத்துறாரு பாருங்க. அறிவில்லாதவரை அறிவும் தந்து ஞானம் தந்து நடத்துகிறார். அவர் தேவன் சொன்ன வார்த்தையில உறுதியா இருந்தாரு. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், அதனால் ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போகும்படியாக தேவன் செய்யவே மாட்டார். இறுதியா நீங்க மறுபடியும் அந்த 14, 15 மட்டும் வாசிச்சிருங்க, முடிச்சிடலாம். இன்னைக்கு உட்காந்து நீங்க வேணா கேட்டு பாருங்க. இன்னைக்கு நான் கேக்குறேன்ப்பா, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து என்னோட வாழ்க்கையில இதெல்லாம் தேவையா இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க, எனக்கு தெரியும். நான் தைரியமா இருப்பேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நீர் தர வல்லவர். கண்டிப்பா கேட்டு பாருங்க. நீங்க நினைத்ததற்கு மேலாக தர தேவன் வல்லவராயிருக்கிறார். சாலமோன் ஞானமுள்ள இருதயம் மட்டும் தான் கேட்டாங்க. அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவ்வாறு அன்பான குடும்பத்துக்கும் தேவன் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 3 விஷயம். தைரியமா இருங்க, மன தைரியமா இருங்க. அவருடைய இரத்தத்தினால் எனக்கு தைரியம் கிடைத்து விட்டது என்று வாழுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுடைய கண்கள் காணும்படியாக தேவன் செய்வார். கண்களை மூடலாம்.